வாங்க பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லித்தழை அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளி, ஸ்பைசஸ் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சிக்கனில் கேர்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் அப்பா எப்பவுமே அவராக தனியாக தான் மசாலா அரைச்சிக்குவார். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் வேணும். நல்லா களைஞ்சி ஊற போட்டுடலாம். மசாலா நல்லா அரைச்சிக்கலாம். நாங்கள் அடுப்பு கூட்டி இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். அப்புறம் கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அந்த டப்பா காமிச்சல அந்தளவு 3 டப்பா ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஐட்டமும் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மல்லித்தழை அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் நல்லா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி 4-5 எடுத்துருக்கோம், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பா சமைக்கிறாரு. அப்புறம் சிக்கனை நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மசாலா நல்லா சிக்கனில் டிப் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஸ்பைசஸை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கமகமன்னு இருக்கும். அப்போ தான் இங்கே பாருங்கள், நல்லா கிரேவியாட்ட வந்துருச்சா. இப்போ நம்ம சுடு தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம், அதை ஊற்றிக்கலாம். உள்ள நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அரிசி நம்ம போட்டுக்கலாம். நம்ம இனி மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தை நல்லா கொட்டை இல்லாமல் ஃபுல்லாத்தையும் ஊற்றி வச்சுருங்க. ஒரு எலுமிச்சை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் தம் போட்டிருக்கோம் மேலே. வாவ், சூப்பராக வந்துருக்குங்க. பார்க்கவே வேறு லெவலுக்கு. சரி, வாங்க சாப்பிட்றலாம். சிக்கன் வேறு இருக்குது. தயிர் பச்சடியோடு கொஞ்சம் வச்சு அப்படியே சாப்பிட்லாம்.